அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கொள்கைவாதிகள் சில அற்புதங்களை செய்தார்கள். இந்த கொள்கை நமக்குள் வந்தால் அழிவை நோக்கி பயணிக்கிற நாம் திரும்பி ஜன்னாவை நோக்கி பயணித்து விடுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஊரு சகிதம் குடும்பமாக ஜன்னாவை நோக்கிய பயணத்துக்காக நம்முடைய கல்புகளில் ஆழமான சிந்தனைகளை பதிவிடுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் கொள்கையின் பெருமதியை நாம் புரியவில்லை. அதிகமான நேரம் மார்க்கத்தை எடுத்துக்கொள்வோம். அதாவது ஒரு சில நேரங்களில் மார்க்கம் மார்க்கம் என்று தொழுவைக்கு மார்க்கம், வியாபாரத்தில் மார்க்கம் பேசக்கூடாது. ஏன்? லஞ்சம் கொடுப்பது ஹராம். அப்படி இல்லாட்டி எப்படி வியாபாரம் பண்றது? எப்படி அப்பா போலீஸ் கையை பிடிச்சு போட்டா அவனுக்கு லஞ்சம் கொடுக்காடி திரும்ப எட்டி பொழைக்கு வந்து லைசன்ஸ் எடுக்கவா சொல்றீங்கன்னு கேட்பார்கள். அப்பொழுது மார்க்கம் பேசக்கூடாதா? பொருளாதாரத்தில் கஷ்டம் வருகிற நேரம் வட்டி கடைகளுக்கு போய் கையை வைப்பார்கள். அப்பொழுது மார்க்கம் பேசக்கூடாதா? நேர்மை நியாயமாக தொழில் செய்ய வேண்டும் அப்பா. மன் கஷனா ஃபலைஸ மின்னா, யார் ஏமாத்துகிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. மோசடி செய்யாதீங்கப்பா, உண்மைக்கு உண்மையாக சொல்லி வியாபாரம் பண்ணுங்கப்பா. அப்ப மார்க்கம் பேசக்கூடாதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சில நேரங்களில் மார்க்கமாம். பெருநாள் அன்று காலையிலே பெருநாள் தொழுகை தொழுவதற்கு மார்க்கமாம். ரமலானுடைய தலைப்புரை கண்டதுக்கு பிறகு நோன்பு பிடிப்பதற்கு மார்க்கம் வேண்டுமாம். பள்ளியிலே அசான் சொன்னால் சில வேளை தொழுகைக்கு மார்க்கம் வேண்டுமாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் வீட்டுடைய திருமண நேரம் பள்ளிவாசல் தலைவர் சொல்லுவார், மார்க்கம் பேசக்கூடாது. அந்த நேரத்தில் மார்க்கம் பேசக்கூடாது. ஏனென்றால் அது எங்க புள்ளேட ஆசை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளிவாசல் தலைமைகளுக்கு சில ஊர்களில் வருகிறார்கள். யாரப்பா? ஊரில் பெரும் பணக்கார ஆஜியார். யார் அவரு? பகிரங்கமாக தெரிகிறது, அவர்தான் இந்த ஊரிலே ஐஸ்விக்கக்கூடியவர், மிக அசிங்கமான காரியத்தில் ஈடுபடக்கூடியவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வல்லாஹி பண்ணி சொல்கிறேன், நான் கதை சொல்லவில்லை, நான் பொய் சொல்லவில்லை. பல பள்ளிவாசல்கள் அவர்களை தலைவர்களாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய ஆலயம் விற்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆஜியார் பணம் படைத்து 4 பிராடோவில் போனால் அந்த கைவர்களை பள்ளிவாசல் தலைவர்களாக்கினால் என்ன நிலைமை வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன காரணம்? பல இடங்களில் மார்க்கம் என்று பேசுகிறோம், பல வேளைகளில் மார்க்கம் வேண்டுமா, இன்னும் சில வேளைகளில் மார்க்கம் தேவையில்லையா, அதுக்கெல்லாம் மார்க்கம் தலை போட கூடாதாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் தெரியுமா? அப்ப மார்க்கம் வந்தா நமக்கு லொஸ்ட் ஆகிருமாம், எங்க சந்தோஷம் பறி போயிருமாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியெல்லாம் மார்க்கத்தை அணுவணுவாக பின்பற்றினா எப்படிப்பா வாழ்றது? இவர் என்னமோ ஒரு அவுலியா குஞ்சி மார்க்கத்தை அப்படி பார்க்கிறாராம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அழிவுக்கான காரணம், வேற எதுவும் அல்ல. இதுதான் அழிவுக்கான காரணம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு பூரணமாக அதற்குள் நுழைந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக இந்த பூமியிலும் சந்தோஷமாக வாழுவோம், மறுமையிலும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அடைவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மொபைல் போன் விட்டுருங்க, கொள்கை விளம்பரம் செய்யப்படுகிறது. இந்த கொள்கை வேணுமா? இந்த கொள்கை வேணுமா? இந்த கொள்கை வேணுமா? ஒரே ஒரு கொள்கை, இலவசமான கொள்கை. இதை மட்டும் மனுஷனுக்குள்ள உடல்ல மனசுல கொண்டு போய் சேர்த்தன்னு வைங்க, அவன் எப்படி ஆயிருவான்டா? புனிதமான ஆயிருவான். எந்த அளவுக்கு இந்த கொள்கை தெரியுமா? இந்த கொள்கையை ஒருவர் எடுத்தால் எழுத தெரியாத படிக்க தெரியாத மக்கள்கிட்ட போய் கொள்கையை போட்டாச்சு. கொள்கை என்ன வேலைன்னு சொன்னாலே அது பெருமதி தெரியும். பள்ளிவாசல சும்மா கத்துறாங்க நினைக்கிறாங்க சில பேர், என்னமோ மைக்க பிடிச்சு பேசுறாங்க நினைக்கிறாங்க. இந்த கொள்கையோட பெருமதி தெரியுமா உங்களுக்கு? எந்த கொள்கைக்கு நீங்கள் எப்படி அலைமோதணும் தெரியுமா? பெருமாள் சொல்றாங்களே, முன்சப்புடைய பெருமதி தெரிந்தால் சீட்டு போடு, சீட்டு போடு, என் பேர் வருவதா 50 பேர் முன்னுக்கு சப்புக்கு நிற்பாங்க. அதுல பெருமதி தெரிஞ்சா சீட்டு கூலிக்கு போட்டு முன்னாடி வருவார்கள். நானும் நீ என்று சண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். அவ்வளவு வெகுமதிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறானே. இந்த கொள்கையுடைய பெருமதி தெரிந்தால் இது எவ்வளவு பெருமதி என்று புரிஞ்சா அப்பதான் பள்ளிவாசலுக்கு வருவீங்க, அப்பதான் இந்த அழிவான காரியத்தை விடுவீங்க, அசிங்கத்தை விடுவீங்க. என்னென்ன தலைவர்கள் இளைஞர்கள் பின்பற்றாங்களோ தூக்கி வீசுவார்கள். என்ன பெருமதி என்று புரியணுமா? இன்னொரு விஷயத்தை நம்ம மறக்கிறோம், அல்லது வேணுமென்றே மறக்கிற மாதிரி இருக்கிறோம். இதைத்தான் நான் ஊண்டி சொல்ல நினைத்தேன், என்றாலும் எனக்கு நேரம் தடையாக இருக்கிறது. எந்த குர்ஆன்ல குந்தும் என்று வந்துச்சோ, நான் உரையை ஆரம்பிக்கிறேன். குந்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தின் மினன் நார், நரக படுகுழியில் அதல பாதாளத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லாஹ் சொன்னா நீங்க இருந்தீங்க. அதே குந்தும் இன்னொரு இடத்துல வருது. குந்தும் கைர உம்மத்தின், குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். மனித சமூகத்தில் நிறைய உம்மத்துகள் வெளியானாங்க.
ஒரு உம்மத்தா, ரெண்டு உம்மத்தா, 4 உம்மத்தா? சவர்களை நிறைய உம்மத்துகள் வெளியாவினான். குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்க தான் சிறந்த சமுதாயம் பா. அம்புட்டு பேரை உட்கார வச்ச நரகத்தில் அதல பாதாளத்தில் அரபிகள் தான் இருந்தான்னு சொன்னா இல்லையா? அவங்களை கொண்டு போய் அல்லாஹ் எங்க வைக்கிறான்டா? வெளியான சமூகத்திலே நீங்க சிறந்தவங்க. ஏன் எப்படி சிறந்தவங்களா மாறணும்? அம்புட்டு பேரை எல்லாரும் விட நீங்க தான் சிறந்ததா? எப்படி அல்லாஹ் ஆக கெட்டவங்கள ஆக சிறந்தவங்களா மாத்திட்டானா? தஅமுருன பில் மஅரூஃப், நீங்கள் நன்மை ஏவுறீங்க. ஆமா செய்யறோமே, நன்மை ஏவுறோமே. தப்பா நன்மையை சொல்லிட்டு இருக்கீங்க. தொலைவாங்க நோம்பு பிடிங்க. அதோட தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், இத செய்யாம விடுறோம். இது செஞ்சாலும் பிரச்சனை. தீமையை தடுக்கிறீர்கள் என்றால் அல்லாஹ் லைட்ட போட்டு வெளிச்சம் வந்துருமே. இருட்ட நீங்க அனுப்ப வேண்டிய தேவையில்லை. லாஜிக். சில பேர்ட்ட சொன்னா இல்லப்பா நன்மையை மட்டும் ஏவுங்க, ஊரோட வாங்க தொழுவைக்கண்டே ஏவுங்க, இந்த தப்பெல்லாம் பேசாதீங்க, ஊரு குழம்பிரும், பிரச்சனையா வந்துரும். என்ன தீமையை தடுக்கிறதா? அது பற்றி கண்டுகொள்ளாம போங்க, லைட்ட போடுங்களே, வெளிச்சம் வந்தா இருட்டு போயிருமே. எப்படி அறிவு? அல்லாஹ் சொல்றான் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நன்மையை தீமையை கண்டால் தடுக்கிறீங்க. வேணா தீமையை தடுக்க தேவைன்னா ரசூலா தடுத்து வைக்க மாட்டாங்களே. வதுமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புறீர்கள். இந்த 3 குவாலிஃபிகேஷன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே.